ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஒரு குழந்தையானது அறியாத பருவத்திலே அருகில் இருக்கக்கூடிய கிணற்றிலே சென்று விழுந்தால் அந்த பழியானது அந்த குழந்தையினுடைய தாயாரையே சேரும். அவள் இதை அறியாதிருந்த பொழுதிலும் கூட இந்த லோகமானது அந்த தாயையே பழி சொல்லும் என்று மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்திலே அழகானதொரு பாசுரத்திலே நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். தன் குழவி வான்கிணற்றை சார்ந்திருக்க கண்டிருந்தாள் என்பதன்றோ அன்னை பழி ஏற்கின்றாள். இந்த அன்னையானவள் பழி ஏற்கின்றாள். என்னன்னு சொன்னா, இந்த குழந்தையானது இப்படி கிணற்றிலே போய் விழும்படியாக செய்தது இவள் தானே, அதை கவனிக்காமல் இருந்தாளே அப்படின்னு இந்த லோகமானது சொல்லுமே. அதுபோல தேவரீரையே இந்த லோகமானது சொல்லும். நான் மறுபடியும் மறுபடியும் பாபத்தாரே இந்த சம்சாரத்திலே பிறந்து உழன்று கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னா அதற்கு தேவரீர் எப்படி காரணமாக முடியும்? அடியேனுடைய பாபமே அதற்கு காரணம் இருந்த பொழுதிலும் தேவரீரே இந்த சம்சாரம் என்கின்ற கிணற்றிலே, சமுத்திரம்னு சொல்றார்கள் இந்த பாசுரத்துக்கு சொல்லும் பொழுது, இந்த உழன்று கொண்டிருக்கும்படியாக செய்ய வேண்டும். தேவரீரினுடைய கிருபையையே அடியேன் மீது சொரிய வேண்டும். பாபத்தால் யான் மறுபடியும் மறுபடியும் பிறந்தேன் அப்படின்னு சொன்னாலும் தேவரீரும் மறுபடியும் மறுபடியும் பிறக்க வேண்டும். எதற்காகனா என்னை உய்விப்பதற்காகவே அப்படின்னு எம்பெருமானாரை குறித்து ஆர்த்தி பிரபந்தத்திலே சொல்றார். அதே போலே மற்றொருவரையும் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். இந்த சம்சாரத்திலே நாமெல்லாம் இப்படி உழன்று துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோமே, எம்பெருமான் நம் மீது கருணை சொரிய மாட்டானா? நம்முடைய குற்றங்களை எல்லாம் அவன் குற்றம் என்றே பாராமல் இருக்கும்படிக்கு இருக்க மாட்டானா? அப்படி செய்விப்பவர் ஒருவர் உண்டா அப்படின்னு கேட்டா, பிராட்டியை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? தாயார் அப்படின்னு சொல்றோம், அவளை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அவளை குறித்தேயும் சொல்றார். நமக்காக நாம் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக, உய்வு பெற வேண்டும் அப்படிங்கறதுக்காக தானே சிறை இருந்தாளே, சிறை இருந்ததனாலே ஏற்றம் அடைந்தாள் அப்படின்னு காட்டுறார் வால்மீகி பகவான். ஸ்ரீராமாயணம், சீதா சரித்திரம் என்றும் பௌலஸ்தத்யவதம் அப்படின்னு 3 சரித்திரங்கள் இயற்றினார். அதிலே சீதா சரித்தம் என்பதே மிக பிரபலமாக கொண்டாடும்படியாக இருக்கின்றது. சீதையை பற்றினதான பெருமை உடையதாக இருப்பதனாலே சீதா சரித்தம் அப்படின்னு சொல்றோம். அப்படி இவளுக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீவச்சன பூஷண மகாசாஸ்திரத்திலே ஒரு சூர்ணிகை சொல்லப்படுறது. இதிகாச சிரேஷ்டமான ராமாயணத்தாலே சிறையிருந்தவள் ஏற்றம் அப்படின்னு. இவளுக்கு சீதா சரித்தம் அப்படின்னு சொல்றோமே, சிறையிருந்தவள் ஏற்றம் அப்படின்னு சொல்றது. சிறையிருப்பு அப்படின்னா ஒரு சிறையிலே சென்று இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி ஏற்றத்தை தரும்? இகழ்ச்சியை தானே தரும். ஆனால் இங்கே ஏற்றம்னு சொல்றாரே, அது எதனாலே அப்படின்னா, சீதா பிராட்டி பிறர் வாழ்வதற்காகவே லங்கையிலே தானே சிறையிருப்பை ஏற்றுக்கொண்டாளே தவிர, அவள் சிறையிருக்க வேண்டும் அப்படின்னு மற்றவர்கள் வலியுறுத்தவில்லை. அவள் தானே வருவித்துக் கொண்டாள் அந்த சிறையிருப்பை தானே வருவித்துக் கொண்டாள். அப்படிங்கறதுனாலே அவளுக்கு ஏற்றம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலேயும் காட்டிக் கொடுக்கிறார். ஒரு ஸ்லோகத்திலே, சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்க சாந்தையே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசகே அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம். அதிலே பொருள் என்ன சொல்றாருன்னா, ரகுநாதனான ராமபிரானுடைய பத்னியானவள் சீதா பிராட்டி தேவஸ்திரீகளினுடைய துன்பத்தை துடைப்பதற்காகவே 10 தலைகளுடைய ராவணனுடைய வீட்டிலே 10 மாதம் சிறையிருந்தாள் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அத ஸ்ரீவச்சன பூஷணத்திலேயும் மிக விரிவாக நாம் அனுபவிக்கலாம். பிள்ளை லோகாச்சாரியாரும் இவளை என்ன சொல்றார்? சிறையிருந்தவள் அப்படின்னு அருளி செய்திருக்கார். இவளுடைய தயை மிக்க இருக்கக்கூடிய தன்மை இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். சிறை இருந்தவள் அப்படின்னா சிறை இருந்ததனாலேயே இவளுக்கு ஏற்றம்
அப்படின்னு சொல்றார். இதையேதான் பரம ஆச்சாரியரான நம்மாழ்வார் நமக்கு சொல்றார், தனிச்சிறையில் விளப்பூத்த கிளிமொழியாள் அப்படின்னு காட்டுறார். இதை இட்டேதான் பிள்ளை லோகாச்சாரியாரும் சிறையிருந்தவள் அப்படின்னு நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். கர்மமடியாக வந்த சிறையிருப்புத்தான் தாழ்ச்சியை கொடுக்குமே ஒழிய இவள் தானே மற்றவர்களினுடைய துன்பத்தை போக்குவதற்காகவே வருவித்துக் கொண்டதான இந்த சிறை இருப்பு அப்படிங்கிறது ஏற்றத்தையே கொடுக்குமே தவிர தாழ்ச்சியை ஒரு காலம் கொடுக்காது அப்படின்னு சொல்றார். அப்படி எம்பெருமானுக்கும் சம்சாரிகளைப் போலே கர்ப்பவாசம் பண்ணி பிறப்பது பல பிறப்பாய் ஒளிவரும் அப்படின்னு பல பிறவி பிறந்தாலும் கூட ஒளியையே தருவது அப்படிங்கிறது அவன் பிறப்பு கர்மமடியாக அல்லாமல் அனுகிரகமடியாலே வந்ததனாலதான். இது எதனாலே பல பிறப்பு அப்படின்னு சொல்றோமே, இது எதனாலே அப்படின்னா இது அனுகிரகமடியாக வந்ததனாலேயே இதுக்கு ஏற்றம் அப்படின்னு சொல்றோம். அது போல இவள் புருஷஹாரம், எம்பெருமானிடத்திலே குத்தம் என்ன அப்படிங்கிறதை குற்றமே இல்லை, இவன் குற்றமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லும்படியாக எம்பெருமான் நம்மை பார்த்து அனுகிரகம் செய்ய வேண்டும், நாம் பண்ணியிருக்கக்கூடிய குற்றத்தை பார்த்து நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா நாம் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை 10 முழுமையாக கணக்கிட்டு கொள்ளுவான். அதனாலே அந்த அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாது. அந்த சமயத்திலே யார்தான் அபராதம் செய்யாதவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்காக அவனிடத்திலே சிபாரிசு செய்யக்கூடியவள். அதனாலே புருஷகார பூத்தைன்னு சொல்றோம். புருஷகாரம் அப்படி சிறை இருந்தவள் ஏற்றம் அப்படின்னு. சரி, புருஷகாரம் செய்கின்றாள், எம்பெருமானோடு சேர்ந்திருக்கும் பொழுது புருஷகாரம் செய்கின்றாள். இங்கேயோ ராவணனுடைய வீட்டிலே படை வீட்டிலே 10 மாதம் இருந்தார்னு சொல்றீரே, பின்ன எப்படி சிபாரிசு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்றது. அதற்கும் 2 உபதேசமாக நமக்கு காட்டுகின்றார்கள். இங்கே பராசர பட்டர் பிராட்டியினுடைய உபதேச முறையை ஒரு ஸ்லோகத்திலே அருளி செய்கின்றார். பிதேவ த்வத் பிரேயான் ஜனனி பரிபூர்ணாகசி ஜனே ஹிதஸ்ரோதோ விருத்யா பவதி ச கதாச்சித் கலுஷதீஹி அப்படின்னு வரக்கூடிய ஸ்லோகத்துல சுருக்கமா இங்கே மாமுனிகளே நமக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை விவரித்து காட்டுறார். அதாவது அபராத பரிபூர்ணனான சேத்தன விஷயமாக ஹிதபரனான் ஹிதமாக இருக்கக்கூடியவனான எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ள சீரும்படி, அவனுடைய எம்பெருமானுடைய திருவுள்ள சீரும்படிக்கு இருக்கு. அந்த சமயத்தில இப்படி இந்த அபராதங்களை செய்யாதவர்கள் தான் யார்? இவன் தீரக்கழிய செய்த அபராதம் அப்படின்னு சொன்னா இவன் மிகுந்த விதமான அபராதம் செய்திருக்கான் அப்படின்னு எம்பெருமான் பிராட்டியை பார்த்து சொன்ன பொழுது, இந்த ஜகத்தில அபராதம் அற்றவர்னு ஒருத்தர் உண்டோ? அபராதம் அற்றவர் இருப்பாரா அப்படின்னு உச்சித உபாயங்களாலே சேத்தனனுடைய அபராதங்களை எல்லாம் அப்படியே மறப்பிக்கும்படிக்கு செய்கிறாள். அப்படி பிராட்டி சேர்த்தருளபடியை அருளி செய்கையாலே உபதேசத்தாலே ஈஸ்வரனை திருத்துகின்றாள் அப்படின்னு இந்த இடத்துல பட்டர் சாதிக்கிறார். இதே பல சூரிகையிலே நாம் பார்க்கிறோம். அழகாலே அவனை திருத்துவாள், அருளாலே சேத்தரரை திருத்துவாள், உபதேசத்திலே மீளாத போது அப்படின்னு சொல்றோம். அது போல எம்பெருமானோடு சேர்ந்திருக்கும் பொழுது சேத்தனனை திருத்துவது அப்படிங்கறதுக்கு இந்த இடத்திலே ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டுகின்றார்கள். எப்படின்னா காக்காசுரனை எடுத்துக்கொள்றார். மூவுலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்ன அப்படின்னு பூர் புவகா சுபர்கான் அத்தனை லோகமும் திரிந்து ஓடி ராமனிடத்திலே பிராட்டியினிடத்திலே அபச்சாரப்பட ராமன் திருவுள்ளம் புண்பட அந்த காக்காசுரனை நோக்கி பிரம்மாஸ்திரம் எய்வேன் அப்படின்னு சொல்ல மூவுலகும் திரிந்தது. பின்னே பிராட்டியினுடைய அருளாலே விழுந்த இடத்திலே பெருமாளுடைய திருமுன்பாக இருந்தது. பிராட்டியை சரணாகதி பண்ணியது காக்காசுரன். அப்போ பண்ணின அப்பொழுதோ வால்பாகம் பெருமாள் பக்கமும் தலை எதிர்பக்கமுமாக விழுந்தானாம். அப்படி அந்த நிலையை பெருமாள் அறிந்து கொள்வதற்கு முன்னே சீதா பிராட்டி என்ன செய்தாள்? அந்த காகத்தை பெருமாள் திருவடிகளிலே தலைப்படும்படியாக திருப்பி விட்டாள் அப்படின்னு சரித்திரத்துல சொல்றது. அப்ப என்ன சொன்னாள்? சரணாகதனான இவனை தேவரி ரட்சித்து அருள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே சீற்றத்தை மாற்றி அப்படியே தயையை கிளர் செய்யும்படிக்கு பிராட்டி பண்ணினாள். அப்படி இது ஒரு திருஷ்டாந்தம். தலையறுக்காமல் ரட்சிக்கும்படிக்கு பண்ணினாள் காக்காசுரனை அப்படின்னு சொல்றோம். இந்த அர்த்தம் பாத்ம புராணத்திலேயும் சொல்லப்படுறது. இதத்தான் மணவாள மாமுனிகள் வாச்சா மகோச்சரமான மகா அபராதத்தை பண்ணின இந்த காகத்தை
தலை அறுப்பதற்காக விட்ட இந்த பிரம்மாஸ்திரத்தை ஒரு கண்ணழிவு, ஒரு கண் மட்டுமே போகும்படிக்கு செய்து கற்பித்தான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லப்பட்டதே அப்படின்னு இதே வாக்கியத்தை பாத்ம புராணத்திலே எடுத்து மாமுனிகள் நமக்கு காட்டுகின்றார். சிறை இருந்தவள் ஏற்றம் அப்படின்னு. சரி, இது எம்பெருமானோடு சேர்ந்திருக்கும் பொழுது செய்தாள். எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கும் பொழுது எப்படி திருத்துவாள் அப்படின்னா, எம்பெருமானை விரும்பாமல் அவனை வெறுத்தோ உதாசீனம் பண்ணியோ பிரியக்கூடிய சேத்தனனை பார்த்து சொல்றாளாம், நீ செய்திருக்கக்கூடிய குற்றத்தை, கொடுமையை, அந்த கணத்தை, அந்த பாரத்தை பார்த்தால் உனக்கு வழியே கிடையாது. அதனாலே எம்பெருமானோ அவன் சுவாதந்திரியம் உடையவன், தடையில்லாத சுவாதந்திரியம் உடையவன். உன்னுடைய குற்றங்களை என்ன செய்வான்? 10 10ஆக முழுசா கணக்கிட்டு பார்ப்பான். அதனாலே உனக்கு உய்வதற்கு வழியே கிடையாது. அதனால நீ என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய திருவடிகளை தவிர உனக்கு வேறு வழியே கிடையாது. அவனுடைய திருவடிகளை கிட்டினால் அபராதம் என்ன அப்படிங்கறதையே மறந்து போய் உனக்கு அருளை செய்வான் அப்படின்னு சொன்னா இந்த சேத்தரன் கேட்பதாக ஒரு கேள்வி. இவ்வளவு அபராதம் பண்ணியிருக்கிறே, அவனுடைய திருவடிகளை சென்று கிட்டினால் என்னை ஏற்றுக்கொள்வானா? எம்பெருமான் தண்டிக்க மாட்டானா அப்படின்னு கேட்டா, தண்டிப்பானோ அப்படிங்கிற அச்சம் வேண்டாம், அஞ்ச வேண்டாம். எத்தனை அபராதம் செய்தவனானாலும் தனக்கு அபிமுகன் அப்படின்னு சொன்னா தன்னை நோக்கி வர எண்ணினாலே போடும். அவனுடைய திருவடிகளில் சென்று அடைய வேண்டும்ங்கிறது கிடையாது. அவனுடைய திருவடிகளை சென்று அடைய வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தாலே போருமானது. அவன் செய்த குற்றங்கள் அனைத்தையும் பொறுத்து கொள்வான், அவனையே தனக்கு போக்கியமாக ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்ற. இதே இந்த உபதேசமானது எந்த இடத்திலே நடந்தது அப்படின்னு சொன்னா, ராவணனுடைய படை வீட்டிலே சிறை இருக்கும் பொழுது ராவணனை பார்த்து சொல்றாளாம் பிராட்டி, மித்திர மௌபிகையும் கர்த்தும் ராமகஸ்தானம் பரீப்சதா வதஞ்சான் இச்சதா கோரம் துவயாசௌ புருஷர்ஷபகான்னு ஒரு ஸ்லோகம் வருது. அதுல சொல்றாள், உன்னால் ராமன் நண்பனாக கொள்ளத்தக்கவன், ராமனை நண்பனாக ஏற்றுக்கொள்வாயாக. அவனை தவிர வேறு உபாயம் என்பது கிடையாது. பெருமாளோடு உறவு பண்ணுவதுதான் உனக்கு சிறந்தது. அவரிடத்திலே உறவு கொண்டு அவரிடத்திலே சரணாகதி பண்ணி என்னை அவரிடத்திலேயே நீ ஒப்படைத்து விடு அப்படின்னு சொல்றாள். அதுக்கு பல விதமான உபதேசங்கள் எல்லாம் பண்றாள். ஆக பெருமாளோடு சேர்ந்து இருப்பதுதான் உனக்கு உச்சிதமானது அப்படிங்கிறதுக்கு பல வழியாக உனக்கு ஏற்றவர், உன்னை உய்விக்கும்படியான சக்தி வாய்ந்தவர், யோக்கியதை உடையவர், அவரே பரவஸ்து அப்படின்னு பலபடியாக இங்கே உபதேசம் பண்ணி அவருடைய திருவடிகளையே நீ அடையப்பார். எண்ணினாலே போருமானது. அவரை எண்ணினாலே போரும், அவருடைய திருவடிகளை அடைய வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தாலே போரும், உண்மை அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு இந்த சொல்றார். ஆக 4 திக்கிலும் எவரேலும் நம்மை ரட்சிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணம் சாத்தியமாகாது. ராமன் எம்பெருமானே நம்மை ரட்சிக்க தகுந்தவன், அவரே சர்வ ரட்சகனானவன், நாம் அவனாலே ரட்சிக்கப்பட வேண்டிய வஸ்துவானவர்கள் அப்படின்னு இதமான உபதேசங்கள்லாவும் பண்ணி எம்பெருமானோடு சேர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு உபதேசம் பண்றாளாம். ஆக எம்பெருமானோடு சேர்ந்திருக்கும் பொழுதும் நாம் உய்ய வேண்டும் அப்படின்னு உபதேசம் பண்றாள். எம்பெருமானை பிரிந்திருக்கக்கூடிய சமயத்திலேயும் இப்படி ஹிதமான உபதேசங்களை எல்லாமும் பண்ணி நாம் உய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கின்றாள். அந்த சேர்ந்திருக்கக்கூடிய உபதேசத்தை காட்டிலும் பிரிந்திருந்த பொழுது இந்த சிறை இருந்த சமயத்திலே அவள் இப்படி செய்தாளே, அந்த துன்பத்தையும் பாராமல், தனக்கு விளைவித்த அந்த ராவணன் கொடுத்த துன்பத்தையும் பாராது அவனை நல்வழிப்படுத்த வேண்டும், அவனுக்கு நல்லது ஹிதம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஹிதமான உபதேசங்களை எல்லாம் சொல்றாளே அப்படின்னு மாமுனிகள் மிக உருகி, சிறை இருந்தவள் ஏத்தம் அப்படின்னு இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்திலேயே இதையும் நாம் பார்க்கலாம். சிறை இருந்தவள் ஏத்தம்னு அப்படி மாமுனிகள் நமக்கு மிக அழகாக காட்டி கொடுக்கிறார்கள், ஆச்சாரியர்களும் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். எம்பெருமானாரோ பிராட்டியோ இப்படி அவர்கள் தங்களுக்கு மற்றவர்கள் ஏற்படுத்தின துன்பத்தையும் பாராது தன் குழந்தைகளான நாம் உய்வு பெற வேண்டும், எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று நமக்காக செய்த உபதேசங்களே நமக்கு சர்வமும் அப்படின்னு இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.